உலகெங்கும் வாழும் நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் பணிவான வணக்கங்கள். மகா கால பைரவரின் அருளாசி பெற்று கிடைக்கப்பெற்று அனைவரும் வாழ்க்கையில் எல்லாம் வல்ல புகழையும் பேரின்ப வாழ்க்கையும் கிடைப்பெறுவதற்கு மனதார பிரார்த்தனை செய்வோம். இன்னைக்கு நாம தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் சனியின் சேர்க்கை பற்றி பார்க்க போறோம். செவ்வாய் சனி தனுசு ராசி அன்பர்களுக்கு, அதாவது மார்ச் மாதம் 15ஆம் தேதி செவ்வாய் பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கிட்டத்தட்ட 40 நாட்கள். செவ்வாய் பார்த்தீங்கன்னா எப்போதுமே 1.5 மாத கால அளவுக்கு ஒரு ராசியில் இடம்பெயர்ந்துட்டே இருப்பார். அப்படிதான் இந்த செவ்வாயாகப்பட்டவர் இப்போ கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த கும்ப ராசியில ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறார். அவர் 3ஆம் பார்வையாக குரு பகவானையும் பார்த்துட்டு இருக்கிறார். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் சனி சேர்க்கையாகப்பட்டது எந்த மாதிரியான பலன்களை, ஏன்னா ராசிக்கு அதிபதி குரு பகவானையும் சேர்ந்து பார்க்கறதுனால எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு பலன்கள் சொல்லியிருப்போம். அந்த பலன்கள் மூலமாக நீங்கள் எந்தெந்த தெய்வத்தை இந்த காலகட்டத்தில் கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் பெயர்ச்சி ஆகும்போது தெய்வ வழிபாடு, அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதகப்படி இந்த ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லியிருப்போம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்னைக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு, இந்த தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். இந்த காலகட்டத்தில் அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போதைக்கு தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் 7 வருஷ கால அளவில் இந்த தனுசு ராசி அன்பர்கள் நிறைய வெறுமையான வாழ்க்கையை சந்திச்சாருங்க. எந்த ஒரு பலனும் இல்லை, எந்த ஒரு பயனும் இல்லை. நானும் வாழ்க்கையில் போராடிக்கிட்டே இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மலர்ச்சியான ஒரு வாழ்க்கைன்றதே வரல. இது வரைக்கும் எனக்கு ஒரு பணம் சம்பாத்தியம்ன்றதே இல்லை. இது வரைக்கும் எனக்குன்னு ஒரு குடும்பம் எதுவும் இல்லை. பணம் இருக்குது, பேர் இருக்குது, புகழ் இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு குடும்பம் என்பது இல்லை. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வெறுமையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த காலம்லாம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருந்தது. இப்போ தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 மாத கால அளவிற்கு தான் அந்த குரு பகவான் ராசி அதிபதி, அந்த குரு பகவான் 5ஆம் இடத்துல வீட்டிலிருந்து இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்களை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்கிறார். வருமானம் இல்லையா, கொஞ்சமாக வருமானம். இவர்களுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டான ஒரு பலனே பார்த்திங்கன்னா உடனே எல்லாமே கிடைக்காத ஒரு இதாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஏன்னா தனுசுன்றது பார்த்திங்கன்னா ஒரு வில்லம்புக்கு உண்டான ஒரு ஆயுதம். எப்படி அந்த வில்லாகப்பட்டது அம்பு எய்தும் போது அந்த வில்லாகப்பட்டது எப்படி வளைகிறதோ அந்த அளவிற்கு தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை எட்ட வேண்டுமானால் நீங்கள் நிறைய வளைய வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது. அந்த மாதிரி தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 40 நாட்கள் பார்த்திங்கன்னா அந்த சனின்றது 2, 3 குடைய அதிபதி. தனுசு ராசிக்கு 2, 3 குடைய அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறார். அடுத்து செவ்வாய் பகவான் ஆகப்பட்டவர் 5, 12 குடையவர். இந்த செவ்வாயின்றது பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் விரயஸ்தானத்திற்கும் உடையவர். இந்த 3 கிரகங்களும் இந்த காலகட்டத்தில் சேர்க்கை பெற்று இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு, இந்த தனுசு ராசிக்கு அதிபதி அந்த குருவாகப்பட்டவர், 2ஆம் ஸ்தானத்துக்கு அதிபதி அந்த சனியாகப்பட்டவர், பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதி அந்த செவ்வாயாகப்பட்டவர். இப்படி இந்த 3 கிரகங்களும் சேர்க்கை பெறும்போது இந்த தனுசு ராசி அன்பர்கள் 3 விதமான ஒரு செயலை தேடி வாழ்க்கையை பயணிப்பார்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீடு வாங்கணும்னு, ஏன்னா கடந்த காலத்தில் சொத்தை நிறைய இழந்திருக்கிறீங்க. தொழில் மூலமாக, கடன்கள் மூலமாக உங்களுடைய சொத்தை முழுவதுமாக அழித்து கொண்டீர்கள்னா இது இந்த தனுசு ராசி அன்பர்கள் மட்டுமே. அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய உழைக்கணும்னு நிறைய போராடிக்கிட்டே இருப்பீங்க. ஏன் அந்த மாதிரி கடந்த காலத்தில் போட்ட உழைப்பு எல்லாமே
ஒரு ஜீரோ பேலன்ஸில் வந்திருக்குன்னு தான் சொல்லணும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா தொழில் செய்யும்போது எவ்வளவோ உழைச்சி எவ்வளவோ பணத்தை அதில் உள்ளே போட்டாலும் உங்களால் ஒரு பைசா கூட வருமானம் அதிலிருந்து எடுக்க முடியல. அப்படியே வருமானத்தை எடுக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி, அந்த தொழில் செய்கிற இடத்துல நிறைய ஒரு போட்டி, பிரச்சனைகள், ஒரு வழக்குகள், அந்த உங்களுடைய தொழில் மீது நிறைய வழக்குகள், இப்படி நிறைய தேவையில்லாத பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்கிற இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது. எல்லா கிரகங்களுமே ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கும்போது, 3ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு நல்ல பலனை தான் உங்களுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு தரப்போகுது. இந்த தனுசு ராசி அன்பர்கள் வேலை செய்கின்ற நபர்கள் பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் வேலை செய்கிற இடத்துல நிறைய சூழ்ச்சிகளை சந்திச்சிருப்பாங்க. கண்ணுக்கு முன்னாடி நல்லா பேசுகிறாங்க, ஆனால் மறைவாக போய் நம்மளை பற்றி தப்பாக பேசக்கூடிய நபர்கள் தான் உங்களை சுற்றியே இருப்பாங்க இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. இதனால் நீங்கள் கடந்த காலத்தில் அந்த வேலை செய்கிற இடத்துல கூட ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையை சந்திக்கவில்லை. பார்க்குறதுக்கு நல்லா தான் பேசுகிறாங்க, ஆனால் என்னை பற்றி எல்லாமே தப்பாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் வேலை செய்யும் இடத்தில் ஒரு மிகப்பெரிய தொந்தரவை சந்திச்சிருப்பீங்க. அதே சமயத்தில் வருமானம் குறைவாக, உங்களுக்கு தகுதிக்கு உண்டான வருமானம் கிடையாது. ஏன்னா இந்த தனுசு ராசி அன்பர்கள் எப்போதுமே வேலை செய்ய தயாராக இருப்பீங்க. அதே சமயத்தில் தகுதிக்கு ஏற்ப வேலை கிடைக்கணும்னு உங்களுக்கு மனதார நீங்கள் எப்போதுமே நினைச்சது கிடையாது. எந்த வேலையாக இருந்தாலும் சரி நான் செய்வேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள். ஆனால் உங்களுடைய வருமானம் மட்டும் மிக 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 குறைவாக இருந்திருக்கும் கடந்த காலத்தில். ஏன்னா நீங்கள் உழைக்கணும்னு ரெடி ஆகிட்டீங்க, அப்போது நீங்கள் அந்த வருமானத்தை பெருசாக நினைக்கல. இப்போ தான் உங்களுக்கு தெரியுது இந்த வருமானம்ன்றது நமக்கு தகுதியான வருமானம் இல்லை அப்படின்றது தெரியுது. இது எல்லாமே ஒரு மாறக்கூடிய சிச்சுவேஷன். இந்த சூழ்நிலை பார்த்திங்கன்னா இந்த 40 நாட்கள் இது எல்லாமே மாறப்போகுது. உங்களுக்கு வேலைக்கு ஏற்ற, அதாவது தகுதிக்கு ஏற்ற வருமானம், உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வேலையோட சூழ்நிலை பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த ஒரு சூழ்நிலையாக இருக்க போகுது. நம்மளும் இன்றைக்கி இப்படி இருப்போமா அப்படின்னு நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுடைய சூழ்நிலைகளே மாறக்கூடிய அளவிற்கு இந்த செவ்வாய் சனி குருவோடைய சேர்க்கை மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றியை தரப்போகுது. அடுத்து இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடந்த காலத்தில் நிறைய வியாதிகளை சந்திச்சிருப்பீங்க. எலும்பு சம்பந்தமான வியாதி, அடுத்து பார்த்திங்கன்னா தலைவலி, அதாவது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒற்றை தலைவலின்ற சொல்கின்ற அந்த ஒரு தலைவலி பிரச்சனை எப்போதுமே இருந்துட்டு இருக்குது. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சிறந்த மருத்துவ ஆலோசனை. இப்போ இந்த காலகட்டத்தில் போய் நீங்கள் மருத்துவ ஆலோசனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வியாதி ஆகப்பட்டது ஒரு நிவர்த்தி ஆகுவதற்கு ஒரு 50% அளவுக்காவது உங்களுக்கு அந்த வியாதி ஆகப்பட்டது நிவர்த்தி ஆகுவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்களும் பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் என்ன நினைச்சீங்களோ அது எல்லாமே கிடைக்கிறதுக்கு ஒரு சாதகமான நேரமாக இருக்க போகுது. அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவாகப்பட்டது ஒரு நகை ஆபரணங்கள், அடுத்து பார்த்திங்கன்னா ஆடம்பரமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு செய்வதற்கு ஒரு சாதகமான காலகட்டம். நீங்கள் ஒரு நாள் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு அமைய போகுதுன்றத நீங்கள் ஒரு நாள் கூட நினச்சி பார்க்க மாட்டீங்க. எனக்கெல்லாம் அந்த ஒரு பாக்கியமே கிடையாது. அந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் தான் இப்போ உங்களுக்கு அந்த வேலையை செய்ய போகிறாரு. எப்படி செய்ய போகிறாரு? 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனியாகப்பட்டவர் அந்த குருவை பார்க்கும்போது உங்களுக்குன்னு சொந்தமான ஒரு வீடு அமைவதற்கும் உங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு சொத்துக்கள் அமைவதற்கும் சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் திருமணம் நடைபெறாதவர்களுக்கு, இது வரைக்கும் திருமணமே என்ற ஒரு எண்ணமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு வெற்றி கிடைக்கும். ஒரு நல்ல கலத்திரம் கிடைப்பதற்கும் ஒரு நல்ல ஒரு
குடும்ப வாழ்க்கை, ஏன்னா அந்த குடும்ப காரகன் அதாவது சனியாகப்பட்டவர் 3ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஒரு அந்த குடும்பத்தில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்கின்ற பலன்கள். இது அவங்க ஜாதகப்படியும் தசாபுத்திப்படியும் பலன்கள் மாறுபடும். இல்லை எனக்கு இந்த மாதிரியான கோச்சார நிலவரப்படி எனக்கு வேறு இந்த ராகு தசை நடக்குது, என்னுடைய கும்ப ராசியில் ராகு இருக்கிறாரு, எனக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.